அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்ம நம்முடைய புனர்ஜென்மங்கள், அதே மாதிரி டெலிபதியில் மற்றவங்கள நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, இல்லை நம்மளை யாரோ ஒரு டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னா அந்த நினைவுகள் நம்மளுடைய அடையுமா, அது எப்படின்றத பார்க்கலாம். இது இதை பற்றி ஆராய்ச்சி இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஈவன் ரஷ்யா பல கண்ட்ரீஸில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆவிகள் உலகம் ப்ளஸ் இது மாதிரி பல விஷயங்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ண செய்த முடிவில் என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம சனாதனத்தில் இருந்த ப்ராக்டிஸு நம்ம அப்படியே வழி வழியாக நானே பார்த்துருக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்ற மாதிரி அவங்க உண்மையை பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் நல்ல ஒரு டீப் மெடிடேஷன் ஸ்பேஸில் போயிட்டு அப்படியே உட்காரும்போது ஒரு சில காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பார்த்தா நான் பார்த்த காட்சிகள் ஒரு நாள் 2 நாளில் அதே மாதிரி காட்சி எனக்கு பார்க்குற சூழ்நிலை வரும். எக்ஸாம்பிள் என்னுடைய பெரியப்பாவுடைய அவருடைய பிறந்தநாள் கொண்டாட கோயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ அது 2 நாளைக்கு முன்னாடி வரையும் அந்த கோயில் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு மெடிடேஷன் உட்காந்துட்டு டீப் ஸ்பேஸில் போகும்போது ஒரு கொடிமரம் அழகான அப்படியே அந்த டெம்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு காட்சி அமைப்புடன் ஒரு விஷயம் வந்தது. அவரும் தெரிஞ்சார். சரி, இது என்ன இது மாதிரி காமிங்கன்னு சொல்லி நான் அதை பற்றி பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. நான் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடத்தை அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது அதே மாதிரி இருந்த விஷயம் காட்சியில் அந்த கோயிலை நான் பார்த்தேன். அப்போது ஒரு சில விஷயங்கள் வெல் இன் அட்வான்ஸாக ஃப்யூச்சர் என்ன நடக்கிறதுன்றது ஒரு சிலருக்கு தெரியும்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அதே போல் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் எனக்கு இது 1 or 2 இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்கு, அடிக்கடி கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய புனர்ஜென்மத்தில் இருந்த நம்முடைய பல பிறப்புகளை பார்த்து அதில் நம்ம எப்படி இருந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் டீப் மெடிடேஷன் ஸ்பேஸில் போகும்போது சாமிஜி எங்களுக்கு அந்த டெத் மெடிடேஷன் ஒன்று கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த பிறப்பில் நாம் யார் என்னவா இருந்தும் அந்த மாதிரி ஒரு தாட் வருது. தாட்டை அது மாதிரி கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் மெடிடேஷனில் உட்காரும்போது ஒரு சில உருவங்களே வருது. அப்போ இந்த உருவங்களும் நம்ம எங்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு போய்ட்டு கொஞ்சம் டீப்பாக ஆராயும் போது அந்த சில உருவங்கள் நம்ம போன பிறகு எனக்குள்ளே இருந்த ஒரு சில விஷயங்கள் மாறும். அப்போ தான் என்னால் இது கோரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே, இது மாதிரி நடக்கிற விஷயங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்லேருந்து எங்கே இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஒரு இப்போ நம்மளுக்கு காட்சி கிடைக்கும் போது அதை சார்ந்த உணவர்கள் ஒன்று விட்டு போகுது, இல்லை அதை நம்ம சேர்ந்து அடையுது அப்படின்ற ஒரு கிளிக் கிடச்சிது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளை பற்றி ஒருத்தர் ஸ்ட்ராங் எவ்வளோ தூரத்தில் நினச்சாலும் அந்த நம்மளுக்கு இங்கே உணர முடியும். நீங்கள் பார்த்து நல்லா கூலாக இருப்பீங்க, திடீர்னு கோபத்தை மூடு பண்ணி எந்த நிகழ்வு நடந்திருக்காது உங்களை சுற்றி, பட்டு திடீர்னு உங்கள் மூடு மாற செய்யும். அதெல்லாம் ஏன் எடுக்குதுனாக்கா, நம்ம வாழ்க்கையுடைய சம்மந்தப்பட்டவங்க எங்கே ஸ்ட்ராங்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்க நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த உணர்வு நம்மளோட பிரதிபலிக்குது. ஏன்னா நம்ம எனர்ஜி லெவலில் எல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு அந்த காஸ்மாவில். அப்போ நம்மளை பற்றி ஸ்ட்ராங்காக யார் ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்களோ அந்த உணர்வு நம்ம உணர்வில் பிரெயினில் மேப் ஆகி நமக்கு அந்த பிரதிபலிப்பு இங்கே கிடைக்குது. அப்போது அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங் கனெக்ஷனில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இது நடக்கும். இது யார் நடக்குன்னா யார் ஸ்ட்ராங் ஃபீலிங் கனெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை ரிசீவ் பண்ணிக்க முடியுதோ அவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு நடக்கும், பட் அவங்களால உணர முடியாது, அவ்வளோ வித்தியாசம். இப்போ எல்லாருக்கும் மூடு மாறு ஆலோசனை சம்மந்தம் இது எல்லாருக்கும் நடக்குது. அது ஏன் நடக்கிறது தெரியாது. அப்போ ஏன் நடக்குன்றது இந்த மாதிரி பீப்புளால் புரிஞ்சிக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க இன்னும் க்ளோஸ்லி எனர்ஜி லெவலில் கனெக்ட் ஆகிறாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த புரிதல். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் நம்ம எல்லாமே எனர்ஜி லெவலில் தான் கனெக்ட் ஆகிறோம். அந்த எனர்ஜி லெவல் எப்படி கனெக்ட் ஆகிறது ஒரு சில விஷயங்கள் விசுவலைசேஷன்லேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த விசுவலைசேஷனில் கிடைக்கிற விஷயங்கள் மேபி கடந்த காலமாக இருக்கலாம், ஃபியூச்சரில் வரப்போகிறதும் இருக்கலாம். அப்போது ஹவ் யூ ரிசீவிங் எனர்ஜி, ஹவ் யூ பர்சூவிங் தட் எனர்ஜின்றதை பொறுத்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை கடந்த காலத்திலே எதிர்காலத்தில் வரப்போகிறது முன்கூட்டி உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதன் புரிதல் மூலம் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும், உங்கள் எனர்ஜி லெவலில் அலைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தெரியுது. அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உண்மையிலே இருக்குது. அது இருக்குன்றதுக்கு சயின்டிஃபிக்காக அவங்கள ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கே அனுபவங்கள் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு
இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்து. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இருக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம். அதுக்கு ஒரு புக்கோ ரெஃபரன்ஸும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சமாக படித்து புக் ரெஃபரன்ஸ் கிடைச்ச உடனே இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி இதுவும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வாட் எவர் நம்மளுக்கு வந்து உண்மை அப்படின்றது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆன்மால் குறித்து ஆராய்ச்சி பல விஷயங்கள் வந்து நிதிலேன் தண்டபாணி அவர்கள் வந்து அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு. அதை கேட்கும் போதும் எனக்கு ஒரு சில கான்ஃபிடன்ஸ்லாம் கிடைச்சோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு நடந்திருக்கு, அப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறது ஏன் தயக்கப்படணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அதை மாதிரி புனர்ஜென்ம விஷயங்கள் நமக்குள்ளே வரும்போது அதனால் மனசு பாதிக்கப்பட்டு கீழ்நிலைக்கு போகிறது சாத்தியக்குரல் இருக்குது, அதுலேருந்து கம்ப்ளீட் ஆகி உயரத்துக்கு சாத்தியக்குரல் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜி லெவலில் வந்து கனெக்ட் ஆகும்போது ஒருடைய குருவனுடைய தயவு இருந்து கனெக்ட் ஆனாக்கா நீங்கள் வந்து அந்த எனர்ஜி பேலன்ஸ் கரெக்டாக நடக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டு பாதிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து குருவனுடைய துணை கொண்டு தான் வந்து சனாதனத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து போதிப்பாங்க, செய்வாங்க. அப்போது ஏன்னாக்கா அந்த எனர்ஜி லெவலில் மாற்றம் ஏன்னா ஒரு பிரதிபலிப்பான பாதிப்பு வந்து குருவால் தான் சரி செய்ய முடியும். உங்கள் தலையெழுத்தை மாற்றருடைய இது யாருக்கு எழுதுனா குரு கிட்ட தான் இருக்குது. பிரம்ம எழுத முடியும், அதை மாற்றி எழுது இல்லை அழிக்கிற இது வந்து உங்கள் குரு கிட்ட தான் இருக்குது. அதனால் கரெக்டான குரு இருந்தால் உங்களுக்கு எதை மாதிரி தொடர்பில் எது வந்தாலும் இதுலேருந்து அந்த பிரச்சனை மீண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யதார்த்தமான லைஃப்பில் வந்து லீட் ஆகிட்டே போக முடியும். இல்லைனா வந்து அதனால் உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மன பாதிப்பு உள்ளாத சான்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி பயப்படாமல் இதை மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கினாவே அப்போ மனம் பாதிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ சயின்டிஃபிக்கெல்லாம் சொல்கிறாங்க, டெய்லி நீங்கள் உங்கள் கூட எத்தனை பேர் மூவ் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப்பில் இருக்கிற 11 பேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லி நீங்கள் டெய்லி யாரோட அசோசியேட் ஆகிறீங்க, 11 பேர் இல்லை முக்கியமாக ஒரு 5 பேர் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கிய தொடர்பில் 5 பேர் யார் இருக்கிறாங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னாக்கா எனர்ஜி லெவலில் அவங்க உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க செய்கிறாங்களோ அது வந்து அந்த உணர்வு வந்து நீங்கள் அருகாமையில் இருந்தால் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுடைய தன்மை உங்களுக்குள்ளும் பிரதிபலிக்கும். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சனாக மாறுவீங்க. அப்போ உங்களை சுற்றி இருக்க 5 பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் காலையில் சாயந்தரம் இருக்கிற அந்த 5 பேர் இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்பு 5 பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது வந்து உங்கள் உணர்வில் போய் பதிவாகும். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. 4 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்கா உங்கள் சுற்றி இருக்கிற 4 பேர் நல்லா இருந்தாக்கா அந்த நல்ல உணர்வு உங்கள் உணர்வில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாகிட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இன்னர் கோரில் தன்னைத்தானே அறியாமல் மாறுதல் ஏற்படும். அப்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம யார்கிட்ட பழகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட உணர்வு வந்து நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே வந்து பிரதிபலித்து அதை நம்மளே வழிநடத்த ஆரம்பித்து விடும். அதில் நீங்கள் பழகிற 5 பேர் ரொம்ப ரொம்ப காட்டும். இந்த ஆஃபீஸாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் வீடாக இருக்கட்டும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் பழகிற 5 பேர் யாரோட தொடர்பு வச்சுருக்கீங்களோ அடிக்கடி தொடர்பு வச்சுட்டு யாரோட வந்து நீங்கள் வந்து இன்டராக்ஷன் பண்ணமோ அந்த பர்சனுடைய குணநலங்கள் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும். ஏன்னா எனர்ஜி லெவல் எல்லோரும் ஒன்று. அப்போ அந்த எனர்ஜி லெவல் வந்து நியர்பை இருந்தவோ ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். தூரமாக வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங் கிடைச்சது அட்ராக்ட் ஆகும். அதுதான் வித்தியாசம். அப்போ எனர்ஜி லெவலில் உங்களால் கப்புள் ஆக முடிஞ்சாக்கா அந்த தன்மையை உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும். இது வந்து என்டேங்கிள்மெண்ட் சொல்கிறாங்க சயின்ஸ் பிரகாரம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.